ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக் டு பெங்களூர் டிராவல் பிளாக். இன்னைக்கு நாம ஹம்பியில இருக்கக்கூடிய ஃபேமஸான விஜய் விட்டேலா கோயில் பத்தி தான் பார்க்க போறோம். ரீசெண்டா நிறைய வீடியோக்கள் நான் போட்ட வீடியோக்கள் பார்த்திருப்பீங்க. கோதண்டராம கோயில், ஹம்பியில இருக்கக்கூடிய கோதண்டராமர் கோயில்ல இருந்து விஜய் விட்டேலா கோயிலை நோக்கி துங்கபத்ரா ஆற்றங்கரையோரமா நாம பயணம் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய வீடியோக்கள் தொடர்ச்சியா பார்த்திருப்பீங்க. ஃபைனலா விஜய் விட்டேலா கோயிலை வந்து அடைஞ்சாச்சு. துங்கபத்ரா ஆற்றங்கரையிலேயே பயணம் செஞ்சு வந்து அடைஞ்சாச்சு. ஹம்பிக்கு டூரிசமா வரவங்க கண்டிப்பா வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கோயில்னா அது விஜய் விட்டேலா கோயில் தான். நிறைய பேரு விருப்பாக்ஷா கோயிலை பார்த்துட்டு அடுத்து டைரக்டாவே விஜய் விட்டேலா கோயிலை வந்து பார்க்க வந்துருவாங்க. நாம வந்த வழிபாதையில அதிகமான பேர் டிராவல் பண்ணிருக்க மாட்டாங்க. நிறைய பேரு மாற்று வழிபாதைகள், வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வரக்கூடிய, வெஹிக்கிள்ஸ் வந்து டிராப் பண்ணக்கூடிய அந்த மாதிரி வழியை தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. நாம வந்து கொஞ்சம் ரிஸ்கியான வழிபாதை தான். தொடர்ச்சியான ப்ரீவியஸ் வீடியோக்கெல்லாம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாம எந்த வழிபாதையை வந்து மேற்கொண்டோன்னு. வயதானவங்களுக்கும் ஏத்த மாதிரி அவங்க வந்து இந்த கோயிலை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மெயின் ரோட்ல இருந்தே பேட்டரி கார் ஃபெசிலிட்டி வந்து கோயில் வரது வரைக்கும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலை சுத்தி பாத்தீங்கன்னா இன்னும் பல கோயில்கள், ஹம்பினாலே தெரிஞ்சிருக்கும், ஒரு கோயிலுக்கு பக்கத்துல ஆங்காங்கே மண்டபங்கள் மாதிரி சின்ன சின்ன கோயில்கள் இருக்கும், பில்லர் மண்டபங்கள் தனித்தனியா இருக்கும்னு தெரியும். அதே மாதிரியே தான் நிறைய பகுதிகள் இந்த கோயிலுக்கு வெளிப்புறமாகவும் அமைஞ்சிருக்குது. இந்த கோயிலோட ஃபேமஸ் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. என்னன்னு பெரும்பாலான பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம கையில 50 ரூபாய் நோட்டு வச்சிருந்தீங்கன்னா, இப்போதைக்கு கையில நீங்க 50 ரூபாய் நோட்டு வச்சிருந்தீங்கன்னா எடுத்து பாருங்க. 50 ரூபாய் நோட்டுல இருக்கக்கூடிய அந்த ஒற்றை கல்லினால் ஆன தேரை தான் பாத்துட்டு இருக்கீங்க. அது வந்து அப்படியே நம்ம ரியலா பாத்துட்டு இருக்கோம். அந்த வீடியோல பாத்துட்டு இருக்கீங்க. அந்த ரூபாய் நோட்ல இருக்கிற தேரு தாங்க இது. எல்லாரும் மரத்தேர் பார்த்திருப்பீங்க, தங்கத்திலேயே கோயில்கள்ல தேரு பார்த்திருப்பீங்க. இதுதான் கல்லாலான தேரு. விஜயநகர எம்பையர் ஆட்சி காலத்துல அவங்களால ஒற்றைக்கல்லினால் அமைக்கப்பட்ட தேரு. அவங்க இருந்த காலங்கள்ல அவங்க இந்த தேரை வந்து மூவ் ஆகுற அந்த பொசிஷன்ல தான் அவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. முன்னாடி குதிரைகள் பூண்டு அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு அந்த குதிரைகளோட ஸ்ட்ரக்சர் இல்ல. குதிரைகள் வந்து இடிபாடுல சிக்கினனால போர்க்காலத்துல இப்போதைக்கு யானைகளை கண்டுபிடிச்சு யானைகள் அதை வந்து தேரை இழுக்கிற மாதிரி ஒரு டிசைன்ல அப்படியே வச்சிருக்காங்க. அதாவது அதே இடத்துலதான் இருக்குதே தவிர மூவிங் ஆக்க மாட்டாங்க. மூவிங் ஆக்குனா எந்த ப்ராப்ளம் ஆயிரும்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே ஸ்டாண்ட்ல விட்டுருக்காங்க. இந்த கோயிலுக்கு வரவங்க கோயில் சன்னதி மண்டபத்தை போறாங்களோ இல்லையோ, கோயிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த மகா மண்டபம் இல்லைன்னா ரங்க மண்டபம்னு சொல்லுவாங்க அந்த பகுதி, அதுக்கப்புறம் கல்யாண மண்டபம், உற்சவ மண்டபம், அந்த மண்டபங்கள்லாம் கண்டிப்பா பார்க்க போவாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்க பில்லர்ஸ்ல எழுப்பப்பட்டிருக்க சிற்பங்களையும், அங்க இருக்கக்கூடிய மியூசிக் பில்லர்ஸையும், அதுக்கப்புறம் வெளிப்புறமா இருக்கக்கூடிய தத்ரூபமான சின்ன சின்ன நுணுக்கமான வேலைநுட்பம் கொண்ட அந்த சிற்பங்களை பாக்குறதுக்காக தான் அந்த மண்டபங்கள் எல்லாம் பார்க்க போவாங்க. நிறைய கைட்ஸ் வந்து அங்க இருக்கிறாங்க சொல்லி கொடுக்கறதுக்காக. நம்ம ஏற்பாடு பண்ணணும். அவங்க வந்து சின்ன சின்ன நுணுக்கமானதையும் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் பார்த்து இந்த மாதிரி அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத விளக்கமா நம்மளுக்கு சொல்லுவாங்க. மகா மண்டபம் சொல்லக்கூடிய ரங்க மண்டபத்துக்கு இப்போதைக்கு டூரிஸ்ட் எல்லாம் அலோவ் பண்ணல. அந்த ஒரு பில்லர்ஸ்ன்னு சொல்லப்படுற அந்த பில்லர்ஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவு அகலமா இருக்கும். அந்த பில்லர்ஸ்லயுமே ஒரு 4-5 சின்ன சின்ன பில்லர் மாதிரி அமைச்சிருக்காங்க. அந்த பில்லர் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சவுண்ட் வந்து எழுப்புமா. அததான் மியூசிக் பில்லர்ஸ் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஒரு பில்லருக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன பில்லர் மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே ஒவ்வொரு மியூசிக் வந்து எழுப்போம். அப்ப எவ்வளவு அழகான வேலைப்பாடு அப்படின்னு பாத்துடுங்க. இது நம்ம வெளியே நின்றுதான் பாக்குற மாதிரி இருக்கும். நம்ம டச் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னா பார்க்கலாம். அது வந்து உற்சவ மண்டபம் சொல்லப்படுற ஒரு மண்டபத்திலேயே இதே மாதிரி இதே அளவுக்கு இல்லாம மியூசிக் பில்லர்ஸ் இருக்கக்கூடிய மண்டபமா தான் அந்த உற்சவ மண்டபம் இருக்குது. நம்மளுக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும், அந்த சவுண்டை கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த உற்சவ மண்டபத்துல இருக்கக்கூடிய மியூசிக் பில்லர்ஸ் வழியா நம்ம அந்த சத்தங்களை கேட்கலாம். டூரிஸ்டா வர்றவங்க நிறைய பேரு இந்த பில்லர்ஸை வந்து நாசமாக்கிடுவாங்க அப்படிங்கிறதுனால அவங்க வந்து சேஃபா அந்த அற்புதத்தை வந்து இப்போதைக்கு பாதுகாத்துட்டு இருக்காங்க. யாருக்கும் அலோடு கிடையாது மகா மண்டபத்துல உள்ள பில்லர்ஸை டச் பண்றதுக்கு. நம்ம கிட்ஸு போய் அதுல உட்கார்ந்தா கூட அவங்க வந்து இருக்கக்கூடாது, கீழே இறங்குங்க அந்த மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. என்னோட கிட்ஸ் ஆக்சுவலா பேர் இருந்ததுக்கு செக்யூரிட்டிஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க, கீழே இறங்குங்க அந்த மாதிரி எல்லாம். நீங்க இப்ப இந்த கிளிப்பிங்ஸ்ல பார்த்தா தெரியும், இதுவும் அந்த மகா மண்டபத்துல இருக்கக்கூடிய அந்த எட்ஜுன்னு சொல்லுவாங்கல்ல, ஒவ்வொரு சதுரம் மாதிரி உள்ள அமைப்புல அந்த முக்கு பகுதி, எட்ஜு
பகுதி, கார்னர் பகுதி அப்படின்னு சொல்லலாம். அதுல உள்ள சிற்பம் தான் இது. பாக்குறதுக்கு சின்ன சிற்பமா தெரிஞ்சாலும் அந்த கைடு வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள் நின்று டிஃப்ரெண்ட் அர்த்தத்தை வந்து சொன்னாங்க இந்த சின்ன சிலைக்கு. அப்போ ஒட்டுமொத்த கோயில்லையும் எந்தெந்த மாதிரி டிசைன்ல, ஆங்கிள், வித்தியாசமான மீனிங்ல அந்த சிற்பங்கள் எல்லாம் செதுக்கியிருப்பாங்க அப்படின்னு நினைச்சு பாருங்க. விஜயநகர எம்பையரோட ஒட்டுமொத்த கலைநுட்பத்தையும் இந்த ஒரே மகா மண்டபத்துல நம்மளால பார்க்க முடியும். கல்யாண மண்டபமும் ரொம்ப கிராண்டா பண்ணிருப்பாங்க. மேடை, கல்யாண மேடை கருங்கல்லால் அமைச்சு அதுக்கு கீழே வந்து ஒரு தளம், அதுக்கு கீழே போற மாதிரி, கீழே கிரவுண்ட்ல போற மாதிரி இன்னொரு தளம் அப்படின்னு 3 தளங்களோட அமைச்சிருப்பாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும் கல்யாண மண்டபமும். அதை சுற்றி அந்த மேடையை சுற்றி வந்து நிறைய அடுக்குகள்ல நடன பெண்கள், அதுக்கப்புறம் கொட்டு மேளம், அந்த மாதிரி, அதாவது கல்யாணம் சம்பந்தப்பட்ட அந்த சடங்குகளை மேற்கொள்றதுக்கு தேவையான வாத்தியங்கள் அப்படின்னு எல்லாத்தையுமே அதுல செதுக்கியிருப்பாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும் கல்யாண மண்டபம். அடுத்ததா உற்சவ மண்டபம் பாத்தீங்கன்னா உற்சவரோட சிலை அமைச்சு சடங்குகள்லாம் மேற்கொள்வாங்கல்ல கோயில்கள்ல, அந்த மாதிரி அமைக்கப்பட்டது. சில கலை நிகழ்ச்சிகளும் அந்த உற்சவ மண்டபத்துல வச்சு நடக்கும். உற்சவ மண்டபத்துல உள்ள பில்லர்ஸை நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பில்லர்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்க நீங்க இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா. கண்டிப்பா அது சவுண்ட் கேட்டுச்சு, நானும் ட்ரை பண்ணி தான் பார்த்தேன். शिव का हाथ में डमरुगा, ओके? शिव का हाथ में डमरुगा, तो वहाँ पे जल करंट साउंड आ जाएगा. உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஹம்பியில பார்த்த நிறைய பெரிய கோயில்கள்ல எல்லாம் கண்டிப்பா பசார் அப்படிங்கிறது ஒன்று இருந்திருக்கு. இந்த கோயிலையும் பசார் இருந்திருக்கா? ஆமாங்க, இந்த கோயிலையும் பசார் இருந்திருக்கு. ஆனா அது இருந்ததுக்கான அடையாளங்கள், எச்சங்கள் மட்டும் தான் எஞ்சி இருக்கு. அந்த பில்லர்ஸ் மட்டும் தான் ஆங்காங்கே நின்றுட்டு இருக்குமே தவிர அந்த ஃபுல் பசார், நீங்க ப்ரீவியஸ் வீடியோல ஹம்பி பசார் சொல்லப்படுற விருப்பாக்ஷா பசார், கிருஷ்ணா பசார், அச்சுதராயா கோயில் உள்ள பசார், அந்த பசார் மாதிரி தொடர்ச்சியான அந்த செக்ஷன், அந்த பில்லர் அமைப்பு வந்து இல்ல. ஆங்காங்கே இடைபாடுகளுக்கிட்ட சிக்கி அதுக்கப்புறம் கொஞ்சமா சில பகுதிகளில் மட்டும் பில்லர்ஸ் அந்த மாதிரி தென்படும். இந்த கோயில்ல நிறைய திருச்சுற்றுகள் இருந்துதான் கோயில் வந்து கட்டப்பட்டிருக்குது. ஆங்காங்கே திருச்சுற்றுகளோட அந்த காம்பவுண்ட் சுவர்கள் அந்த நம்ம கோயிலை வந்து சுற்றி பார்க்கும்போது தெரியும், ஆங்காங்கே உடைஞ்சு கிடக்குறது மாதிரி இருக்கும். உள்ள இருக்கக்கூடிய நாம பார்த்துட்டு இருக்க சன்னதிகளாட்டம், மண்டபங்களாட்டம், அது மட்டும்தான் எஞ்சி இருக்குது. சூப்பரா இருக்குது இன்னுமே பாக்குறதுக்கு. கோயிலுக்கு உள்ளன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மெயினான சன்னதி மண்டபத்துக்கு உள்ளன்னு பாத்தீங்கன்னா வழிபாடுகள் எதுவும் பண்ணலையே தவிர மத்தபடி இப்போதைக்கெல்லாம் கோயில்கள் எந்த மாதிரி இருக்கு அந்தபடிதான் ஆகம விதிப்படி கோயில்கள் எந்தெந்த இடத்துல எந்த தெய்வத்தோட எந்த ஸ்ட்ரக்சர்ல அமைக்கணுமோ அது மாதிரி அமைச்சிருக்காங்க. உள்ள வந்து ரொம்ப இருட்டா இருந்துச்சு. உள்ள வந்து கரெக்டா வழி வந்து போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி வெளியே போகணும்னு போட்டிருந்தாங்களே தவிர நம்மளுக்கு எந்தெந்த சுவாமியோட சன்னதிகள் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வரல. ஒவ்வொரு இந்திய குடிமகனும் மத கண்ணோட்டத்தோட இந்த கோயிலை பார்க்காம கண்டிப்பா எல்லாருமே வந்து கண்டிப்பா அந்த கோயில்ல உள்ள அந்த அற்புதங்களை பார்த்துட்டு போகணும் அப்படின்னு நான் வேண்டிக் கொள்றேன்.
ரெண்டே ஒரு